வாங்க வேண்டும் என்று உயர்வாக எண்ணும் குழந்தைகள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நாளைக்கு மிஸ் பாடம் நடத்த போற பாடத்தை இன்னைக்கு என்ன பண்ணணும்? படிச்சிடணும். எங்க தேடணும்? டவுட்னா எங்க தேடணும்? கூகுள்ல தேடணும், யூடியூப்ல தேடணும். இருக்கா? யாராவது தேடி இருக்கீங்களா? எல்லா கான்செப்டும் யூடியூப்ல இருக்கு. உங்க புத்தகத்துல இருக்கிறத யூடியூப்ல இன்னும் ஈஸியா சொல்லி தராங்க. எதையாவது பார்த்துருக்கீங்களா? போட்டோசிந்தசிஸ்னா ஒளிச்சேர்க்கை, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சும்மா போய் தேடி பாருங்க. உங்க பாட புத்தகத்துல இருக்கிறத யூடியூப்ல போட்டு பாடுங்க. வேற எதுமா கூட தேட வேணாம். அந்த வேர்டு மட்டும் எடுத்து போட்டு பாருங்க. எவ்வளவு எளிமையாக யூடியூப்ல இருக்குன்னு பாருங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற போன் இப்போ வந்து அங்க கவனிக்கிற அத்தனை பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் சொல்லி தரல. உங்ககிட்ட இருக்கிற போன் எதுக்கு பயன்படணும்? உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்பட வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள், அரசு இத்தனை வசதிகளை செய்து தருகிறது. இது இல்லாம உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா? ஸ்காலர்ஷிப் உண்டு. வேற என்ன தருது அரசு உங்களுக்கு? ஹாஸ்டல் உண்டு. ஹாஸ்டல் வசதி இருக்கா? ஹாஸ்டல் வசதி இருக்கு. காலை உணவு திட்டம் இருக்கு குழந்தைகளுக்கு. மதிய உணவு திட்டம் இருக்கு. சாப்பாடு போட்டு, யூனிஃபார்ம் கொடுத்து, புக்கு கொடுத்து, தங்குறதுக்கு இடம் கொடுத்து, என்ன செய்ய சொல்லுது கவர்மெண்ட்? படிச்சா மட்டும் போதும்னு சொல்லுது. படிச்சு முடிச்ச உடனே நீ உனக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டு போனா கூட கவர்மெண்ட் தேடி உன்னை கொண்டு வந்து +2 படிக்க வச்சு, +2 முடிச்ச உடனே பெண்கள் எல்லாம் புதுமை பெண்களாக மாறுகிறார்கள். பையன்கள் எல்லாம் தமிழ் புதல்வர்களாக மாறுகிறார்கள். அது தெரியுமா? புதுமை பெண் தமிழ் புதல்வர். நீங்க காலேஜ் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் காலேஜ் படிப்பு முடிகிற வரைக்கும் 1000 ரூபாய். தெரியுமா அந்த ஸ்கீம்? தெரியலனா இன்னைக்கு போயிட்டு புதுமை பெண் எதுல சர்ச் பண்ணோம்? கூகுள்ல. தமிழ் புதல்வன் எதுல சர்ச் பண்ணோம்? கூகுள்ல. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் வருவேன். அவர் எல்லா துறைகளும் இன்றைக்கு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறார். ஒரு துறை இரு துறை அல்ல. ஏன்னா இன்னைக்கு அமைச்சரவையில பாத்தீங்கன்னா அதுவே 33 துறைகளை சார்ந்த அமைச்சர்கள், 33 அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிலர் 2 துறை 3 துறையெல்லாம் இருக்கு. ஆக இவ்வளவு துறைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கல்வித்துறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 2 வகையா இருக்கு. உயர்கல்வின்னு இருக்கு, பள்ளி கல்வின்னு இருக்கு. அந்த கல்வியை கூட பிரித்தது 2ஆ பிரிவு ஆக்குனது கலைஞர் தான். கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி, இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி காலமாக இருந்தாலும் சரி, கல்விக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் தருகின்ற அரசுகள் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையில ஆட்சி பொறுப்புக்கு 4.5 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த நேரத்தில் தமிழகத்தின் பொருளாதாரம் வெகுவாக சீரழிந்து கிடந்துச்சு. அதெல்லாம் பாதாளத்தில் கிடந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தணும். அதற்கு நிர்வாகம் சீர்கேடுகள் நிறைய இருந்துச்சு. ஆக நிர்வாகத்தை சீர் செய்து செப்பனிட்டு அதன் மூலமாக அனைத்து துறைகளின் வளர்ச்சியையும் உருவாக்கி ஒட்டுமொத்த மாநிலத்தையும் இன்றைக்கு இந்தியாவில் தலை சிறந்த மாநிலம், தலை சிறந்த நிர்வாகி அப்படிங்கிற பேரை இன்றைக்கு முதலமைச்சர் நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய இந்த அரசில் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த அந்த திட்டங்களை எல்லாம் எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பி அந்த திட்டங்கள் பற்றிய விவரங்களை நம்முடைய தலைமைச் செயலாளர், துறையினுடைய செயலாளர் இவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு பிற மாநிலங்களில் கொண்டு போய் அதை செயல்படுத்துகிறாங்க. அது எல்லா துறைகளிலும் வறுமையை ஒழிக்கின்ற திட்டங்களாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, சுகாதாரமாக இருந்தாலும் சரி, ஏன் கூட்டுறவு இருந்தாலும் சரி. இன்னைக்கு PDS உணவு வழங்கல் துறையில திட்டத்துல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்னைக்கு முதன்மையான இடத்துல இருக்கு. நம்மை போன்று பொது விநியோகத்துக்கு தான் வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லை. இன்னைக்கு வட மாநிலங்கள்
யார் மத்திய ஆள்றாங்களோ அவங்களுடைய அந்த மாநிலங்கள்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையெல்லாம் தனியா இருக்காது. அதெல்லாம் மளிகை கடை வச்சிருக்காங்க பாருங்க தனியார். நம்முடைய தமிழ்நாட்டில் கூட 50 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படிதான் இருந்துச்சு. மளிகை கடைகள் தனியார் கடைகளோடு சேர்ந்துதான் நியாய விலை கடைகள்லாம் இருந்துச்சு, எனக்கே தெரியுது. ஆக அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு வட மாநிலங்கள்ல கூட நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே எந்த இதுவாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அப்படி சிறப்பான செயல்பாடுகளின் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் தமிழகம் ஒரு தலை சிறந்த மாநிலமாக 4.5 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலையை அப்படியே மாற்றி உருவாக்கி காட்டியிருக்கின்ற பெருமைக்குரிய முதலமைச்சர். எல்லா துறைகளும் நான் முதலமைச்சர் என்ற முறையில் அது சிறப்பாக இருக்க வேண்டும். எல்லா பகுதியும் ஒரு மாநிலத்தில் ஒரு சில பகுதிகள் தான் நல்லா இருக்கணும், முன்னேறணும், வளர்ச்சி அடையணும் என்பதல்ல. மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களும் அனைத்து பகுதிகளும் எல்லா வசதிகளையும் பெற்று முன்னேற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். ஆக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா பகுதியிலும் சீரான வளர்ச்சியை பெறணும், எல்லா துறைகளும் சிறப்பாக வளரணும்னு விரும்புகின்ற அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு தான் தன்னுடைய அரசுக்கு திராவிட மாடல் அரசு என்று அவர் பெயர் சுற்றி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் 10 பிள்ளை இருக்குது குடும்பத்தில் அப்படின்னா 10 பிள்ளையும் தனக்கு பிள்ளைகள் தான் என்று எண்ணக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அதிலேயும் ஒரு சில பிள்ளைகளை சிறப்பாக ஏன்னா கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்கு சில சலுகைகளை கொடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய பிள்ளைகள் தான் என்ற உணர்வு இருந்தாலும் கூட 2 பிள்ளைகளுக்கு கூடுதல் கவனம் அக்கறையும் செலுத்துகிறார். அதை தன்னுடைய 2 கண்களுக்கு சமம் என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார். ஒன்று கல்வி, முதலிடத்தில் இருப்பது எது? கல்வி. அதுதான் நீங்க இருக்கிறீங்க. 2வது நீங்க பார்த்தீங்கன்னா சுகாதாரம். அதுதான் நான் என்னுடைய பேச்சின் துவக்கத்தில் சொன்னேன். நீங்கள் அறிவார்ந்தவர்களாக வர வேண்டும், ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல்நலத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் 2ஐயும் இணைத்து கண்ணுக்கு சமமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். உடல் உறுப்புல இல்லாதவர்கள் இந்த ஆண்டு பள்ளிக்கல்விக்கும் உயர்கல்வித்துறைக்கும் சற்றப்ப 48,000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்டி, நீங்கள் நல்லா படிக்கணும், நீங்க நல்லா நன்றி. மாவட்டம் அவர் வர சொல்லுங்க. அவர் வர சொல்லுங்க. ஆதி திராவிடர் நல விடுதியும் நல்லா இருக்குங்க சார். சட்டை எல்லாம் வார்டன் இருக்காங்கல்ல காப்பாளர், சரி அதை வந்து யூஸ் பண்ணதா பண்ணுறது நல்லா இருக்காது. இயர்லி அலாட் பண்ணுறதா தான் சரியா இருக்கு. மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்டா இல்லை அப்படியே கையோட தானே இந்த தசரா டேஸ் ஆமா காலாண்டு விடுமுறைக்கு பிறகு. ஓ அதான்
மாவட்ட ஆய்வாளர் துறை அலுவலர்களுக்கு சிறப்பு